ஹலோ காய்ஸ், நாகர்கோவில் vlog பார்க்கலாமா? நான் அம்மா அப்பா 3 பேரும் இன்றைக்கி நாகர்கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இது எங்கள் ஊரில் உள்ள சர்தார் எசராஜா அவங்களோட அரண்மனை. அவங்களோட கல்லறையும் அவருக்கு கீழே இருக்குது. போகிற வழியில் நாட்டு மாடுகள் நிறைய குறுக்கால வந்தது. அதை தாண்டி காவல் கிணறு பொத்தையை தாண்டி போயாச்சு. எவ்வளோ சுரண்டியாச்சு. இது தாங்க 90s கிட்ஸ் காஃபி ஷாப்பு, எங்களோட ஃபேவரட் ஸ்பாட். இப்போ அங்கே கொஞ்சம் ரெனோவேஷனும் எக்ஸ்டென்ஷனும் நடந்துகிட்ருக்குது. அங்கேருந்து ஒரு வியூ கிடைக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நாகர்கோவில் போகிற வழியே இல்லை கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதை தாண்டி போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற வழியிலெல்லாம் தாழ்பூ செடி வச்சு விட்டுருந்தாங்க. அது அழகாக பூத்திருந்து, இது சீசன் நினைக்கிறேன். நிறைய கலர்ஸில் பூத்திருந்தது, பிங்க்கு, ஒயிட்டு. அதே மாதிரி நிறைய இடங்களில் மருதாணி இலை செடி இருக்குல்ல, அந்த செடியும் வச்சு விட்டுருந்தாங்க. போகிற வழியிலே தேவசகாய மவுண்ட் தெரியும். அங்கே இருக்கிற வியாகுல மாதா கோவிலில் தவஸ்காலத்தில் தான் திருவிழா வரும். இங்கே ரெட்டை திருத்தலம் இருக்குது. போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு கொய்யாக்காவும் காணும் வச்சு கொண்டு போயிருந்தேன். அதுக்கு அடுத்தாலே அங்கே தெரிகிறது கார்னிவல் சிட்டி. இங்கே நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நான் இன்னும் போய் பார்க்கல, போகும்போது உங்களுக்கும் அப்டேட் பண்ணுறேன். நாகர்கோவிலுக்குள்ள நுழைஞ்சாச்சு. ஆஸ் யூஷுவல் நாகர்கோவிலில் எப்படி டிராஃபிக் இருக்கும் அதே மாதிரி தான் பயங்கர டிராஃபிக். தாண்டி உலகநேசேரி பாலத்துக்கிட்ட போயாச்சு. நாகர்கோவில் என்ட்ரன்ஸில் நம்ம நாகர்கோவில் இந்த மாதிரி பேனர் இப்போ அங்கங்கே வைக்கிறாங்கல்ல, அதை பார்த்துட்டு அப்படியே வடசேரி பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். குட்டி குட்டி கடைகளாக இருந்துச்சு. கீரை, கிழங்கு எல்லாமே போட்டிருந்தேன். வேறு எங்கேயும் வரலங்க. ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்டில் கிராஃப்ட் பொருட்கள் விற்கிற ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. குரோஷே பண்ணுறேன்ல, அதுக்கு யான் வாங்குறதுக்கும் இன்னும் கொஞ்சம் வேலை இருந்து அதை முடிக்கிறதுக்கு நாகர்கோவிலுக்கு வந்திருக்கிறோம். எங்கள் டீச்சர் சொல்லி விட்டுருந்த கடை நாகர்கோவில் முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் பார்க்கிங்க்கு இடம் இல்லையா, அதனால் அப்பா ஸ்டேடியத்தில் வண்டியை விட்டுட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் கடைக்கு போயிட்டுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்காக தான் இருந்து. நான் போகிறது நியூ பேருன்னு ஒரு கடையை தேடி போயிருந்தேன். ஆனால் அங்கே யான் இல்லை. ஸோ அந்த கடையை விட்டுட்டு டவர் ஜங்ஷனை தாண்டி வழக்கமாக நம்ம வாங்குவோம்ல ஆரிபவனுக்கு நடுசில் ஒரு சந்து, அந்த சந்துக்குள்ளே உள்ள கடைக்கு தான் போனேன் கடைசியில். இந்த கடையில் நிறைய கிராஃப்ட் ஒர்க் திங்ஸும் தையல் பொருட்களும் இருக்குது. யானுக்குனே தனி இடம் வச்சுருக்காங்க. உள்ளன் நூல், த்ரெட்டு, பல்கி த்ரெட்ஸு வெவ்வேறு சைஸில் வச்சுருக்காங்க. அஃபோர்டபுள் ரேட்லேயும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. நம்ம பிகினருங்கிறதால என்ன த்ரெட் வாங்கன்னு பயங்கர கன்ஃபியூஷன். ஆனாலும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அங்கே ஒர்க் முடிச்சுட்டு நாங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். அங்கே கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்ஸ் இருக்குது. கொலுசை கொஞ்சம் கட் பண்ணி ஒக்கிடணும். அப்படியே போர் அடிக்குதுன்னு அங்கே இருந்த ஜுவல்லரி கொஞ்சம் பார்த்தோம். எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸாக வச்சுருந்தாங்க. ரிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டைமண்ட் கலெக்ஷன் கொஞ்சம் காட்டினாங்க, அது கொஞ்சம் காட்டுறேன். டைமண்ட் ஸ்டோன்ஸ்லாம் டால் அடிக்கிறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்க ஜுவல்ஸ் வாங்க ஆசையாக தான் இருக்குது. இதில் எங்களோட ஃபேவரட் இந்த தான். ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்த மாதிரி இருந்தது. நெக்கில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் வேலண்டைன் ஸ்பெஷலாக நிறைய கப்பிள் பெண்டன்ட்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சாப்பிட போகலான்னு கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு தலைப்பாக்கட்டிக்கு வந்து. சரின்னு சொல்லிட்டு தலைப்பாக்கட்டிக்கு வந்து சாப்பிட வந்தோம். ஆஸ் யூஷுவல் வெல்கமிங்காக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபலூடாவும் போபோ மேங்கோ மில்க் ஷேக்கும் சாப்பிட்டோம். அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் அங்கே வாங்கின உள்ளன் த்ரெட்ஸு இது தான். பல்கி த்ரெட் 2, ஒரு பிங்க் கலர் த்ரெட்டு 100% அக்ரலிக்கும், இன்னொரு பேபி பிங்க் பீச் கலர்னு சொல்லலாம், அதுவும் வாங்கிட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஹூக்ஸும் வாங்கினேன். அப்புறம் ஈவினிங் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி லூது மத கேபிளில் திருவிழாவா, ஸோ நாங்கள் ஜாலியாக கிளம்பி போயிட்டோம். வழக்கமாகவே February 2 February 11 வரைக்கும் 10 நாள் திருவிழா நடக்கும். இந்த திருவிழா டைமில் தான் பிள்ளைங்களை பாலார் சபையில் சேர்ப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 10ஆம் திருநாளுக்கு நம்ம வெளுத்திரிலாம் ஏற்றுட்டு பவனியாக வருவோம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி டே ஹாப்பியாக முடிஞ்சுது. பாய்.